ஒரு ஊர்ல தனம்பூர்னு ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு பயங்கரமான அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு கொடூர பேய் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அந்த பேய் அப்பப்போ அந்த அழகான தனம்பூருக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்துச்சு. அங்க இருந்த மக்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனா அந்த பேயை வந்து ஓட்டவே முடியல. என்ன பண்ணாலும் அந்த பேய் போகவே மாட்டேன்னு அந்த கிராமத்துக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்துச்சு. மனுஷங்களை பார்த்தாலே அந்த பேய்க்கு பிடிக்காது. அப்பப்போ வந்து ஆடு மாடு கோழி எது கிடைச்சாலும் சாப்பிட்டு போயிடும். மனுஷங்களை கூட அது வந்து சாப்பிட்டு போயிடும். இதையெல்லாம் பார்த்துட்டே இருந்த அந்த கிராம மக்கள் ஊர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. பக்கத்தில் இருக்கிற ரிஷியை போய் பார்க்கலாம், அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் இந்த பேயை இங்கேருந்து ஓட்டுறக்குன்னு. எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரும் 4-5 பேரும் சேர்ந்து முனிவர்கிட்ட போனாங்க. ஐயா முனிவரே, எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்க, இந்த பேய்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க என்று எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள். ஒரு சாபம் கொடுத்தாரு. அந்த சாபம் என்னன்னா, பேய் கிராமத்துக்கு வரும்போது மழை பெய்யும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மழை பேய் மேலே பட்டுச்சுன்னா பேய் கிராமத்துக்குள்ளே வராத மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ரொம்ப பசிக்குது, கிராமத்துக்குள்ளே போய் ஏதாவது மனுஷ பயலுகளும் ஏதாவது ஆடு மாடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப பசிக்குது, வயிறு ஃபுல்லாக்காமல் விடமாட்டேன். என்ன இந்த கிராமத்தில் ஒரு மனுஷ பயலையும் காணோம், ஆடு மாடையும் காணோம், மழை வேற ரொம்ப வர மாதிரி இருக்குது. ஐயோயோ, இந்த மழை வேற நிறையா வந்துருச்சு. இந்த மழையை பார்த்தா இன்னும் 6 மாதத்துக்கு பெய்யும் போலவே. நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இந்த கிராமத்துக்கு இனிமேல் வர வேண்டாம். பேய் திரும்பி சென்றதால் தனப்பூர் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர்.